ஒரு சின்ன பொண்ணு உங்கள் பேரை யூஸ் பண்ணி உங்களை தோக்கடிச்சிட்டா. என்ன டாடி நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய போட்டிலாம் நீங்கள் சமாளிச்சிருக்கீங்க? ஆ, ஒருவேளை ஸ்ரீமதி கேஸில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்களா? Happy birthday to Sridia. I'm Rudra from London. Excuse me. அப்போ அவங்க காணா போனாங்கன்றது உண்மை தானே? என்ன அர்ஜுன், நான் என்ன அவளை மறைச்சா வச்சிருக்கேன்? என் மேலே சந்தேகப்படுறியா? இல்லை டாடி, தோணுச்சு, அதான் கேட்டேன். இந்த 6 மந்தில் வீட்லேயும் சரி ஆஃபீஸ்லேயும் சரி ஏகப்பட்ட சேஞ்சஸ், எல்லாத்தையும் சரி பண்ணணும். ஓகே குட். ஓகே டாட். இவனை பிஸ்னஸுக்கு சொன்னால் மற்றதெல்லாம் கேட்கலாம். பாப்பா என்ன டயர்டு, என்ன டயர்டுரா சாமி. ஏ வித்யா, வித்யா சூடா ஒரு காபி குடுமா, தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. என்ன டயர்ட்? அப்படி என்னங்க வெட்டி முடிச்சிட்டு வந்து? என்னது வெட்டி முடிச்சனா? வெட்டி முடிக்கிறதுக்கு நான் என்ன விறகு வெட்டியா? சரி, வேற என்னத்த வெட்டியா பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க? நிக்கலையே, உட்கார்ந்துட்டு தான் இருந்தேன். ஐயோ, இந்த லொல்லுக்கு ஒண்ணும் குறைச்சலே இல்லைங்க. வேற எதுல குறைச்சல்ன்ற? இதோ பார், கிருஷ்ணா பேங்க் போயிட்டு சொன்னா, பேங்க் போயிட்டு வந்திருக்கேன். அப்படியே மியூச்சுவல் ஃபண்ட் ஆபீஸ்க்கு போயிட்டு சொன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்திருக்கேன். அப்படியே ஆபீஸ்ல ஏசி ரிப்பேர்னாங்க, ஆபீஸ்க்கு போயிட்டு எல்லா ஏசி ரிப்பேர் பண்றதுக்கு செட்டப் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். இவ்வளவு வேலையை பார்த்துட்டு வந்து நிக்கிறேன். என்ன நீ வெட்டி வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன்னு நீ சத்தம் போட்டுட்டு இருக்கற. ஏங்க ஏங்க இப்படி லோன்னு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? வேற என்ன பண்றது? கிருஷ்ணாட்ட சொன்னீங்கன்னா ஆபீஸ்லயே உட்கார்ந்து பாக்குற மாதிரி ஏதாவது ஒரு வேலைக்கு சொல்லுவாங்க. ஐயா இத பார், அத பாக்கிறதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்களே. எனக்கு ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்கிறது பிடிக்காது. இப்படி பம்பர மாதிரி சுத்தி வேலை பார்க்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஐயோ, இப்படி ஒரு இடத்துல நிக்காம இருந்தா எப்பதாங்க நீங்க நிலைச்சு நிக்க போறீங்க? அதான் நிலையா நடத்த புடிச்சிட்டமே. ஐயோ, உங்களை நம்பி நான் சவால் விட்டேன் பாருங்க. என்ன செருப்பால அடிக்கணும். சரி ஆரம்பிச்சிராத. எனக்குன்னு ஒரு நேரம் வரல, அப்ப நான் பாத்துக்கிறேன். எப்பங்க அந்த நேரம் வரும்? வரும். என் ஆயுசுக்கு முன்னாடியே வந்துருமா? ஏதோ நான் ஆவேசத்துல பேசிட்டு வந்துட்டேனோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி குழந்தை வர்றா, நம்ம பஞ்சாயத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். வாய மூடு. இதுக்கு ஒரு குறைச்சல் இல்ல. என்ன இப்படி தள்ளி விட்டுட்டு போறா? அம்மா வாடா கண்ணா. சரி, நீ மாடிக்கு போயிட்டு ஃப்ரெஷன் அப் பண்ணிட்டு கீழே டிஃபன் சாப்பிட வா. சரி. யூஎஸ்ஏன்னு போட்டிருக்கு. இவ்ளோ காஸ்ட்லி கிஃப்ட் யார் கொடுத்துருப்பா? நேஹா, 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 ஏய் நேஹா, ஏய் அம்மா யார்டி கொடுத்தா இது? யார் கொடுத்தா இது? இங்க வா, வா இங்க. இது யார் கொடுத்தா? மரியாதையா சொல்லு. யார் கொடுத்தா? இப்ப நீ சொல்ல போறிய பழம். அறிவு இருக்கா உனக்கு? குழந்தைகள்ட்ட இப்படிதான் ஆசா விசாரிக்கிறதா? அன்பா விசாரிக்கணும்டி, அப்பதான் குழந்தைங்க சொல்லும். எந்திரிமா. என் செல்லம் இல்ல, என் லட்டு இல்ல, யாருமா கொடுத்தது இது? ஸ்கூல்ல நீ ஓட்ட பந்தயத்துல முதல் பிரைஸ் இல்லையே. நீ ஓட்ட பந்தயத்துல வந்தா கடைசியா தானே வருவ, பிரைஸ் வாங்க மாட்டியே. புரிஞ்சு போச்சு. ஸ்கூல்ல சாப்பாட்டு போட்டியில முதல் பிரைஸ் வாங்கியிருக்க, அதானே இது? ஏங்க அறிவு இருக்காங்க உங்களுக்கு? எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்க? சில்லியா விசாரிச்சிட்டு இருக்கீங்க. ஒழுங்கு மரியாதை சொல்லுடி. யாரடி கொடுத்தா உனக்கு இது? இப்ப யார் கொடுத்தான்னு சொல்ல போறியா இல்லையா? இப்படி மிரட்டி விசாரிச்சா குழந்தை எப்படி? யாருமா கொடுத்தா உனக்கு? சொல்லுமா, அம்மா கேக்குறாங்கல்ல, சொல்லு. யார் கொடுத்தாங்க? யார் கொடுத்தாங்க சொல்லிட்டாளா? இவங்க அம்மா விட மரியாதையா சொல்ல போறியா இல்லையாடி? யார் கொடுத்தா இது? யார் கொடுத்தான்னு சொல்லல? நேஹா சொல்லுமா. அம்மா அடிக்காத. யார் கொடுத்தா? கிருஷ்ணா தான் கொடுத்தா. அர்ஜுன் அண்ணா தான் கொடுக்க சொன்னாராம். ஏன் கிருஷ்ணா அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும்னு நினைச்சேன்.
நான் அவங்க உறவே வேண்டாம் தானே இவ்வளவு தூரம் ஒதுங்கி இருக்கேன். திருப்பி துரத்தி துரத்தி வந்து எல்லாரையும் கெடுத்த மாதிரி என் குடும்பத்தையும் சேர்த்து குட்டிச்சவராக்குறாங்க. இவங்க கொடுக்கறாங்கன்னா அது எதுவும் தேவையில்லை. அத்தை, என் மேல உள்ள கோவத்தை குழந்தை மேல ஏன் காட்டுறீங்க? அத்தை, நான் செஞ்ச தப்புக்கு குழந்தைய ஏன் அடிக்கிறீங்க? வந்தவனை வான்னு கூப்பிட மாட்டீங்களா? கொடுத்த பொருளை தூக்கி போட்டாச்சு, பொறுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? அத்தை, நீங்களே அப்படி பேசுறீங்க. அத்தை, நான் உங்க அர்ஜுனத்தை. எல்லா உறவும் அந்த வீட்டை விட்டு படி இறங்கும் போதே முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனதை ஆரம்பிக்க வேண்டாம். மாமா, என்ன மாமா இது? அத்தை இப்படி பேசுறாங்க. மாமா ப்ளீஸ் மாமா, நீங்களே சொல்லுங்க மாமா. அது என்ன அங்க பேச்சு? எனக்கு அப்புறம் தான் அவரு. அத்தை, அதான் நீங்க என்கிட்ட பேசவே மாட்டேன்றீங்களே. எங்க வீட்டில் இருக்கவங்க உங்களுக்கும் 1000 பிரச்சனை இருந்திருக்கலாம். அதுக்கு நீங்க ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்றீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? அவங்க ரத்தம் தானே நீனு. அதுதான் நீ பண்ண ஒரே தப்பு. அந்த குடும்பத்தோட காத்து எங்க மேல எல்லாம் படக்கூடாது. கெட்ட காத்து. முதல்ல இங்க இருந்து கிளம்புறியா நீ? அத்தை, நம்மளா ஒன்னா எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். வாங்க அத்தை, திரும்ப நம்ம எல்லாம் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம். அத்தை ப்ளீஸ் அத்தை, என் பேச்சு கேளுங்க அத்தை. மாமா சொல்லுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. ஏ இந்த பார், வாய்க்கு வாய் அத்தை மாமாங்கிறியே. அப்படிப்பட்ட மாமனை உங்க அப்பா அடிச்சாரே, அது உனக்கு தெரியுமா? என் குழந்தை ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருந்த போது பண உதவி கேட்டு உங்க அப்பா முன்னாடி என் புருஷன் போய் நின்னுட்டு இருந்தாரு, அழுதுட்டு இருந்தாரு. இஷ்டம் இல்லனா என்ன பண்ணிருக்கணும்? பணம் இல்லப்பா போ அப்படின்னு சொல்லிருக்கணும். பண்ணலையே, அதை விட்டுட்டு செத்து போடான்னு சொன்னாரு உங்க அப்பா. அது உனக்கு தெரியுமா? அத்தை, அப்பா அப்படி நம்ம பண்ணாரு. அவர் அப்படி சொன்னாரா இல்லையான்னு உங்க அம்மா கிட்ட போய் கேளு. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து நின்னாங்களே தவிர ஏன்னு உங்க அம்மா ஒரு வார்த்தை கூட கேட்கல. அது சரி, அவங்க எப்படி கேட்பாங்க? ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டின கதையா? மருமகளா வீட்டுக்குள்ள வந்து அந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு வீட்டு பொண்ணையே வெளியே அனுப்பி வச்சதானே உங்க அம்மா. இதெல்லாம் நடக்கும்போது உங்க தாத்தா ஒரு வார்த்தை கூட பேசல, வாயை மூடிட்டு நின்னாரு. அந்த அளவுக்கு உங்க அம்மா அங்க இருக்கிற எல்லாரையும் மயக்கி வச்சிருக்கா. அத்தை இங்க பாருங்க, என்ன நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, அது நியாயம். ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. தயவு செஞ்சு எங்க அம்மா போய் தப்பா பேசாதீங்க. அது நியாயம் இல்லை அத்தை, ப்ளீஸ். நியாயம் இல்லதான்ப்பா, நியாயம் இல்லதான். நியாயம் இல்லாத இடத்துக்கு நீ எதுக்குப்பா வந்த? நாங்க ஒன்னும் உன்னை வெத்தலை பாக்க வச்சு அழைக்கல. உடைஞ்சு போன உறவு அது இனிமே ஒட்டாது. இப்ப நீ இங்க இருந்து போல, இருக்கிற மரியாதையும் கெட்டு போயிடும். இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, போப்பா. அண்ணா ஏய் மேகா, எப்படி அண்ணா இருக்க? அண்ணா என்னையும் கூட்டிட்டு போங்க அண்ணா. ஏய், இங்க வாடி. போ. ஏய், ஏய், இங்க வாடி. போ உள்ள. நான் வரமாட்டேன். ஏய், போகாதடி. உள்ள போ. ஏய், கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிரு. நான் வரமாட்டேன். ஏய், சின்ன நேஹா, பொண்ணு சொல்றேன். இங்க வாடி. அவளுக்கு என்ன? நான் ஏய், இங்க வாடி. வரமாட்டேன். அத்தை, விடுங்க அத்தை. போகாதடி. ஏய், ஏய், கூப்பிடுறேன்ல. நான் இங்க வாடி. வரமாட்டேன். போ உள்ள. ஏய், நேஹா, ஏய், ஏய், இங்க வாடி. உள்ள போ. ஏய், அத்தை, இங்க வாடி. ஏன் இப்படி பண்றீங்க? என்னை கூட்டிட்டு போகாதடி. அம்மா சொன்னா கேட்கணும். ஏய், கூப்பிடுறேன்ல. இங்க வா. அண்ணா என்ன ப்ளீஸ் ஏய், அண்ணா. நேஹா. என்னை ஏய், இங்க வாடி. கூட்டிட்டு போங்க அண்ணா. ஏய். அண்ணா, ஏய், இங்க வாடி. ஏய், எப்படி இருந்த அத்தை எப்படி மாறிட்டாங்க? நம்ம குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் எப்படி சரி பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. எல்லா உறவும்
அந்த வீட்டை விட்டு படி இறங்கும் போதே முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனதை ஆரம்பிக்க வேண்டாம். அந்த குடும்பத்தோட காத்தே எங்க மேல எல்லாம் படக்கூடாது. கெட்ட காத்து. முதல்ல இங்க இருந்து கிளம்புறியா நீ? அர்ஜுன், ஆ, என்னடா இது? எப்போ வீட்டுக்குள்ள வரும்போது அம்மா அம்மான்னு வாய் நிறைய கூப்பிடுவ. ஆ? நீ வந்ததே எனக்கு தெரியல. ஆக்சுவலா வேலைக்காரன் சொல்லி தான் நீ வந்ததே எனக்கு தெரியும். அதான் காஃபியோட வந்துட்ட. இந்த காஃபி. இல்லைம்மா எனக்கு வேணாம். என்னாச்சு? இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் தலைவலி. டேய், ஒரு பிள்ளைக்கு தலைவலியா கால் வலியா இல்ல கண் வலியான்னு அவன் கண்ணை பார்த்தே ஒரு பெத்த தாயால சொல்ல முடியும். ஆ? உன் கண்ணு கலங்கி இருக்கு. என்னாச்சு சொல்லு. நீ சொல்ற பைய நான் நம்பணுமா? அப்பா ஏதாவது திட்டினாரா? இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அர்ஜுன், என்ன நடந்தது? அம்மா கிட்ட உண்மையை சொல்லு. ஏன்டா போய் வித்யாவை பார்த்த? அட்லீஸ்ட் போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருந்தனா நான் வேண்டான்னு அப்பவே சொல்லியிருப்பேன். என்னெல்லாம் நடந்தது, எதனால அவ வீட்டை விட்டு போனா, ஏன் அவ இப்படி மாறி இருக்காருன்னு உனக்கு தெரியாதுடா. எனக்கு எல்லாம் தெரியுமா. அவ்வளவு தெரிஞ்சுமா அங்க போன? அம்மா ஏதோ ஒரு கோவத்தில் பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்குன்னு அப்படியே விட்டுற முடியுமாம்மா? அவ வீட்டை விட்டு போனதும் பல தடவை அவகிட்ட போய் அவளை சமாதானப்படுத்த எவ்வளவோ முயற்சி பண்ணேன். அதுக்கெல்லாம் நான் அவமானப்பட்டதாட மிச்சம். அவ என்ன என்னெல்லாம் பேசுன தெரியுமா? ஆனா ஒரு வார்த்தை கூட நான் யாருகிட்டயுமே இதை பத்தி பேசினதில்லை. நான் எதுக்காக வீணா குடும்பத்துக்குள்ள பிரச்சனைன்னு எல்லாத்தையுமே மறைச்சிட்டேன்டா. ஆனா நான் பார்த்து பழகின வித்யா இல்லடா அவ ரொம்பவே மாறிட்டா. இப்ப இருக்கிற நிலைமைக்கு அவளை யாராலையும் சமாதானப்படுத்த முடியாது அர்ஜுன். சமாதானப்படுத்தவே முடியாது. மறுபடியும் நம்ம ரெண்டு குடும்பம் ஒண்ணு சேருங்கிற நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சு அர்ஜுன், எனக்கு போயிடுச்சு. அத்தை சொன்னதுலேயும் நியாயம் இருக்குமா? அவங்க என்னை பார்த்து கேட்குறாங்க, என் புருஷனை உங்கள் அப்பா கை நீட்டி அடிச்சிருக்காங்க, செத்து போயிடுன்னு சொன்னாங்க. அப்போ எங்கடா போயிருந்தேன்னு என்னை கேவலமாக கேட்குறாங்கம்மா. ஏம்மா அப்பாவுக்கு கோவம் வந்துச்சுன்னா பெத்த பிள்ளைய வீட்டு விட்டு அனுப்பிச்சிடுறாங்க, வீட்டு மாப்பிள்ளைய செத்து போயிடுன்னு சொல்கிறாங்க. ஏம்மா அப்பா இப்படிலாம் பண்ணுறாங்க? எனக்கே தெரியலடா, ஏன் அப்பா இவ்வளவு மாறி இருக்காரு புரியவே இல்லை. இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சதுல இருந்து நான் பண்ண ஒரு சின்ன தப்பு, ஒரே ஒரு தப்பு, அது எல்லாருடைய வாழ்க்கையும் திசை திருப்பிடுச்சு. அதனால ஏற்பட்ட அவமானமும், அதனால அவர் வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு நஷ்டமும் யாரா பார்த்தாலும் எரிஞ்சு விழறாரு. ரொம்ப கோவமா தான் இருக்காரு. இவ்வளவு ஏன் வீட்டுக்கு வந்த எங்க அண்ணனை, நீ ஏன் வந்த, எதுக்காக வந்தேன்லாம் கேட்டு உங்க அண்ணனை முதல்ல வெளியே போக சொல்லுன்னு சொல்லிட்டாருடா. அதை கேட்ட எங்க அண்ணன் அடுத்த நாள் காத்தால கண் முழிச்சு பார்க்கும் போது லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டாருடா. என்னம்மா சொல்ற நீ? ஆமாண்டா, இப்ப எங்க அண்ணன் எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்னு தெரியலடா. இவ்வளவு ஏண்டா துளசி ஏதாவது ஒண்ணு சாதாரணமா பண்ணா கூட என் மகனை வளைக்க வந்துட்டா, என் மகனை கைக்குள்ள போடுக்க வந்துட்டான்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறாரு. அம்மா நீ சொல்றத பார்த்தா எல்லா தப்புக்குமே அப்பாவோட கோவம் தான் காரணமா இருக்கு. ஆனா அத்தை எதுக்குமா தேவையில்லாம ஓ மேல கோவப்படுறாங்க? அதுதான் என்னால தாங்கிக்க முடியல. சீச்சி, நீ விடுறா, அவ என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். எப்படிமா அப்படி இருக்க முடியும்? அத்தை என்னென்ன பேசுறாங்க தெரியுமா? நீ கல்யாணம் ஆகி வந்த புதுசுல ரொம்ப நல்லா இருந்தியா, அதுக்கப்புறம் உனக்கு சொத்தாசம் வந்துச்சான், அதனாலதான் எல்லாரையும் பிரிச்சுட்டேன்னு சொல்றாங்கம்மா. நீ பேசி பேசி இங்க உள்ளவங்களாம் மயக்கி வச்சிருக்கியா, அதனாலதான் அப்பா அவங்க தங்கச்சி வேணும் துரத்தி அடிச்சிட்டாங்களாம். தாத்தா உன் பேச்சை கேட்டுட்டு அமைதியா இருக்காங்களாமா. என்னம்மா இது? அவங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டே இருக்காங்கம்மா. பண்ற தப்பெல்லாம் அப்பா பண்றாங்க, எதுக்குமா அத்தை தேவையில்லாம ஒன்ன ஒம்புக்கு இருக்கிறாங்க? பரவாயில்ல விடுறா, இப்பதான் நான் உனக்கு சொன்னேன். நான் என்னதான் இருந்தாலும் அவங்களோட சொந்த ரத்தம் இல்ல, வாழ வந்தவ தானே, அப்படிதான் பேசுவாங்க. சரி விடு, அவ எங்க இருந்தாலும் அவ நல்லா இருந்தானா எனக்கு அதுவே போதும். ஆமா, நேகா குட்டியை பாத்தியா? நல்லா இருக்காளா? சரி, இது பாரு, நீ அங்க போயிட்டு வந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாத என்ன? காஃபியை குடி. விடுடா, நானே கவலைப்படல.
என்ன மிஸ்டர் அர்ஜுன் ஏதோ ஏய். படிச்சுட்டு இருக்கீங்க போல. என்னடா பண்ற? என்ன முகத்துல பிரைட்டா ஒரு கலை தெரியுது? அப்படியா? ஆ. என்னண்ணா ம் ஏதோ படிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. பிஸ்னஸ் மேகசைன். எப்பவுமே பிஸ்னஸ் தானா? நீயும் உள்ள வா, பிஸ்னஸை கற்றுக்கோ. அப்புறம் பாரு, உடம்பு மூளையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏதாவது கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு போரே அடிக்காது. நான் சொன்னதை பற்றி யோசிச்சு பார்த்தியா? அது அப்பா என் மேலே கோவப்பட்டது ஒரு வகையில் நியாயம்னு புரியுது. ரைட். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம சைட்லேருந்து பார்த்தா அது தப்பாக தான் தெரியும். ம். அடுத்தவங்க சைட்லேருந்து பார்த்தா அதில் இருக்க நியாயம் தெரியும். ஆ, எந்த ஒரு விஷயத்தையுமே ரெண்டு சைட்லேருந்து பார்த்தா பிரச்சனையே இருக்காது. இப்போது நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு வை, அது அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்பா உன்னை எப்படி ட்ரீட் பண்ணாரோ அதே மாதிரி என்ன ட்ரீட் பண்ண மாட்டார். முதல்ல என்னை கூப்பிட்டு பேசுவார், அப்புறம் தான் முடிவே எடுப்பார். என்னோட விருப்பத்துக்கு மாறா அவர் எப்போதுமே நடந்துக்க மாட்டார். ஏன்னு சொல்லு. நீ பெரியவன் படித்தவன் தனியாக பிஸ்னஸ் பண்ணி வேற சம்பாதிக்கிற, அதனால கூட இருக்கலாம் இல்லையா? நீ ஃபஸ்ட்டு சொன்ன அந்த ரெண்டும் கிடையாது, கடைசியாக சொன்னிய பிஸ்னஸ், அதுதான். நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், சொந்த காலில் நிற்கிறேன், அதனால அப்பாவுக்கு என் மேலே ஒரு மரியாதை. நான் எது செஞ்சாலும் கரெக்டாக இருக்குன்னு நம்புகிறாங்க. ஆனால் உன் விஷயத்தை எடுத்துக்கோ, வெட்டித்தனமாக ஊர் சுற்றிட்டு இருக்க, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுற. உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது உன் கையில் இல்லை. நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆ புரியுது. ராஜேஷ், நீ ஆஃபீஸ்க்கு வா, பிஸ்னஸ் கற்றுக்கோ, சொந்த காலில் நில்லு. அதுக்கப்புறம் அப்பா உன்னை பார்க்குற பார்வையே வேற. இல்லைண்ணா, நம்ம ஆஃபீஸ் வர அவ்வளோவா எனக்கு விருப்பம் இல்லை. ஏற்கனவே நான் அவமானப்பட்டுட்டேன். ஓகே, நான் உன்னை கட்டாயப்படுத்தலை. நல்லா யோசிச்சு பாரு. நீங்கள் பிஸ்னஸ் கற்றுக்கிட்டீங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம். வீட்டில் மட்டும் இல்லை, வெளியிலையும் உன்னோட அந்தஸ்து அதிகமாகும். நீ பொறுப்பானவன்னு பேர் எடுத்துட்டேன்னு வை, அப்பா நீ எது சொன்னாலும் தட்டி கழிக்கவே மாட்டார். சுத்தா விஷயத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நிஜமா ராஜேஷ், அப்பா மட்டும் இல்லை, அந்த பொண்ணும் உன்னை நம்பி வருவா. அப்பா கையை எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு பையனை எனக்கு தெரிஞ்சு எந்த பொண்ணும் நம்பி வரமாட்டான். 15,000 இல்ல 50,000 இருந்தாலும் என்னால குடும்பம் நடத்த முடியும்னு சொல்லுவீங்க. ஆனா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. என்ன ராஜேஷ் யோசிக்கிற? ஆ? நான் சொன்னதுதான் சுதாவும் சொன்னாலா? ஆமாண்ணா, காதலிச்சா போதாது, கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் போதாது, சுயமா சம்பாதிச்சு பொண்டாட்டியை வச்சு காப்பாற்ற தெரியுமான்னு கேட்டானா? ம், அப்படியே சொன்ன? ஆமாண்ணா. கண்டிப்பா அவன் நல்ல பொண்ணு தான் ராஜேஷ். நீ வெட்டித்தனமா ஊர் சுத்திட்டு இருந்தாலும் ஒரு நல்ல பொண்ணு தான் செலக்ட் பண்ணியிருக்க. இங்க பார், அவ உனக்கு கிடைக்கணும்னா இப்படி வெட்டித்தனமா ஊர் சுத்துறதை விட்டுட்டு ஒரு நல்ல வேலையை தேடிக்கும். நீ பொறுப்பானவன்னு ப்ரூவ் பண்ணு. அப்புறம் உன் விருப்பத்துக்கு மாற அப்பா எப்போதுமே இருக்க மாட்டாரு. கண்டிப்பாண்ணே, நீ சொல்றத பார்த்தா நியாயமா தான் படுது. அது மட்டும் நடந்துட்டா எஸ். அப்பாவை நினைச்சா பயமா இருக்கு. ஏய், நீ ஏன்டா கவலைப்படுற? நான் இருக்கேன். இங்க பார், அப்பாவை பேசி சரி பண்ண வேண்டியது என்னோட ஒர்க். ஓகேவா? ஆ? நீ கவலைப்படாத. தேங்க்யூண்ணா. சரி, குட் நைட். ஆ ம். அண்ணா சொன்ன மாதிரி ஆஃபீஸுக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா சுதா நமக்கு தான். எஸ். அர்ஜுன், ஹலோ டேட். குட் மார்னிங். பேப்பர்ல டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தியா? நான் காலையிலே பார்த்துட்டேன்ப்பா. ஆ, நம்ம ஆபீஸ்க்கு இப்படி டிசைன் பண்ண எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ப்பா. நானும் இதே தான் ஐடியா பண்ணேன். குட் குட். ஆமா, எங்க ராஜேஷ் பேப்பர் படிச்சானா, காஃபி சாப்பிட்டானா, இல்ல வழக்கம் போல பெட் காஃபியா? இல்லை டேட், அவன் படிச்சுட்டு தான் என்கிட்டே கொடுத்தான். நிஜமாவா? ஆமாப்பா. ஆச்சரியமா இருக்கு. பெட்ல உட்காந்துக்கிட்டு காஃபி சாப்பிட்டு தான் எந்திரிப்பான். எல்லாம் அவன் அம்மா கொடுக்குற செல்லம். இவ்வளவு சீக்கிரம் மாறி இருக்கானா, என்னால் நம்பவே முடியல. உனக்கு தான் தேங்க் பண்ணணும். உங்களுக்கு தான்ப்பா தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? ஏன்? அப்பா, நீங்கள் தானே எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், யாரை எங்கே டச் பண்ணால் விழுவாங்க, இப்படி எல்லாமே நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்க. நான் உனக்கு சொல்லி கொடுத்தேங்கிற, ஆனா என்னால அவனை மாற்ற முடியல. நீ அவனை மாத்திட்டியே. அது ரொம்ப சிம்பிள்ப்பா. ஒருத்தவங்க நம்ம பேச்சை கேட்கணும்னா முதல்ல அவங்க பேச்சை நம்ம கேட்கணும். ஆ. நான் என்ன தெரியுமா பண்ணேன்? ராஜேஷை பேச விட்டு கேட்டேன். அதுக்கப்புறம் நான் பேசுறதை கேட்க ஆரம்பிச்சிட்டேன்ப்பா. இப்போ ஒருத்தவங்க ஃபீலிங்ஸை நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபீலிங்ஸுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. யூ ஆர் ரைட்.
அப்பா நீங்களும் ஃபீலிங்ஸ் மரியாதை கொடுங்கப்பா. ம். அப்பா நான் எதாவது தப்பாக சொல்லிட்டேனப்பா? நோ நோ. இந்த வயசில் காதலிக்கிறது தப்பு இல்லைப்பா.